நீங்கள் இறைவனிடம் செய்யக்கூடிய வேண்டுதலை, ப்ரேயரை ரொம்ப இயல்பாக எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் செய்யுங்க. எத்தனையோ தெய்வ பாடல்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதை ஒப்பிப்பதற்கு பதிலாக சாதாரண சினிமா பாட்டியை கூட உங்கள் முழு மனசோட, முழு ஈடுபாட்டோட, ரசனையோட அவர் நினச்சி நீங்கள் பாடலாம். அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். ஐய நல்லா சினிமா பாட்டு அதெல்லாம் நினைக்காதீங்க. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறார். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சும் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சும் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. வருவாய் தலைவா, வாழ்வே பெருங்கனவா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சும் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சும் நாள் அல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால், திரு என்றால் வஸ்து, வெட்டவெளி, அந்த முகத்தை பார்த்தால் விடை பெறும் உயிர் என்பது நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. உயிர் என்ற தன்மை போய்விடும், ஜீவன் என்ற நிலை மாறிவிடும், பரம் என்ற நிலை உண்டாகும். நீ அதுக்கு மேலே ஜீவனாக இருக்க மாட்டேன். ஜீவன் என்ற நிலையிலிருந்து முக்தி பெறுவாய், ஜீவன் முக்தி. அப்போ ஜீவன் என்ற பாவனையிலிருந்து முக்தி பெறுவது, விடுதலை பெறுவது தான் ஜீவன் முக்தி. அதுதான் ஆன்ம விடுதலை. ஆன்ம விடுதலை பெற்ற பிறகு நீ இறைவனாகவே இருப்பாய். அந்த இடத்த தான் இந்த பாடல் சொல்கிறது. இந்த கிருஷ்ணன் கண்ணன் வரும் நாள், கண்ணிலே அமுதம் உண்டு, கண்ணிலே அமுதம் உண்டு, கண்களிலே அமுதம் உண்டு கழித்திருங்கள். அப்போ அது கிருஷ்ணனாக மாறும். அது என்ன கிருஷ்ணன்? மகா காரண சுரூபம். ஹரஹரா பவள ஒளி நீலஜோதி யாரறிவார் பரத்தின் மூலம், அகஸ்தியர் பாட்டு. அப்போ ஏன் கிருஷ்ணனுக்கு அந்த வண்ணம் சொல்லப்பட்டதுன்னா, எல்லை இல்லாத ஆகாய வண்ணம், சக்தி நிபாதம், தீவிரதரம். அதில் அந்த கிருஷ்ணனோட அந்த வண்ணம் மனம் எடுத்துக்கும், ஆகாயமாக விரியும். அதை தான் சொல்கிறாங்க, கண்ணன் வரும் பொழுதல்லவா. இன்னைக்கு உலகம் அமைதி இல்லாமல் இருக்கிறது. உருவமில்லாத ஏக இறைவனை இப்படியான பாடல்கள் மூலம் நாம் வேண்ட வேண்டும். அப்பொழுதுதான் நமது சமஷ்டி ஆன்மாக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.